டிவி ரூம். இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த ரூமை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. 80-90 காலகட்டங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த டிவி ரூமை பற்றி. 80-90 காலகட்டங்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயுமே டிவி அதிகமாக இருக்காது. அப்போ அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு வந்து ஒரு டிவி கொடுத்து இது போல் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பேர் வந்து அப்போ வந்து டிவி ரூம்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து டிவின்னு சொல்லுவாங்க. அப்போ கிராமங்களில் உள்ள எல்லாருமே தங்களோட வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வந்து உட்காந்து எல்லாருமே ஊரே ஒன்று சேர்ந்து உட்காந்து டிவி பார்ப்பாங்க. அப்போ நானே ரொம்ப சின்ன ஆள், எனக்கே சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமை இரவு 7:30 ஒளியும் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, அதாவது பாடல், இந்த புதிய பாடல்கள்லாம் வந்து பிரபலமான பாடல்களை போடுவாங்க. அந்த பாடல்களை பார்க்குறதுக்கு ஊரே எதிர்பார்த்து நிற்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல்களை அப்போ பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு வந்து படம் போடுவாங்க. அப்புறம் சந்திரகாந்தா, மால்குடி டேஸ், வசந்தங் காலனி, இது போல் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியெல்லாம் போடுவாங்க. அப்புறம் விவசாயிகளுக்காண்டி வயலும் வாழும்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. இந்த பெரிய லெவலில் புது படங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை, குறிப்பிட்ட படங்களை போடுவாங்க. அப்போ வந்து ஊரே வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கலைஞ்சு போவாங்க. அன்றைக்கி யார் வீட்லேயுமே எதுவுமே இல்லை, ஆனால் ஊரே ஒன்று கூடி சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே எல்லாமே இருக்குது, ஹோம் தியேட்டர் உள்பட. ஆனால் கிராமங்களில் கூட யாருமே யாரோடவும் பேசுகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் அன்றைக்கு உள்ள காலம் ரொம்ப அழகாகவே இருந்தது. இதுபோல் பஞ்சாயத்து டிவியில் படம் பார்த்து ஞாபகம் இருக்க நண்பர்கள் வந்து உங்களோட அனுபவங்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.